வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ எந்த உறவை அதிகமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாயோ, எந்த உறவின் மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்து இந்த உறவு இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை என்ற ஏக்கத்தில் நீ இருக்கின்றாயோ, அப்பேற்பட்ட ஓர் உறவு உன்னை தேடி வந்து இன்றே பேசப் போகின்றார் தங்கமே. உனக்கான அதிசயத்தை உன் அப்பா நான் நிகழ்த்தி உன் வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு ஏற்றப் போகின்றேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் என்ன என்பதை உனக்காக ஏற்கனவே அது தீர்மானிக்கப்பட்டதுதான். அதில் இன்பமும் துன்பமும் என்ற இரு சாயல்கள் உள்ளது தங்கமே. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் காயமும் தெரிகின்றது. இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நேரம் உன்னால் பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை. முதலில் மொட்டு, பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாய் பழுக்கின்றது. ஒரு பழம் என்ற முழு வடிவை பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வந்தே ஆக வேண்டும். அப்படி இருக்கையில் நீ மனிதனாக பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாய் இந்த ஜென்மம் எடுத்ததற்கு. எதையும் சற்றென்று முடிவு செய்யாதே தங்கமே. அன்பை மட்டும் யாரிடமும் தானமாக கேட்காதே. உன்னால் முடிந்தவரை அன்பை கொடு. அதே அன்பு பிறரும் கொடுக்க வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே தங்கமே. உனக்கான நல்லது மட்டுமே உன் அப்பா நான் செய்வேன். அதனால் தான் நீ விரும்பி ஏங்கி தவித்த ஒரு உறவு ஒன்று உன்னை தேடி இப்பொழுது வந்து கொண்டே இருக்கின்றது. அவர் தானாகவே உன்னிடம் வந்து பேசவும் போகின்றார். இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் ஒவ்வொன்றாக நடக்கும் தங்கமே. நீ மகிழ்ச்சி மலையில் துல்லியம் குதிக்கப் போகின்றாய். இந்த வாழ்வு எனக்கு கொடுத்ததற்கு மிக்க நன்றி என்று எனக்கு நன்றியும் கூறுவாய் தங்கமே. அப்பேற்பட்ட ஒரு அதிசயத்தை இன்றே உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.